அதானியின் முறைகேடுகளை தொடர்ந்து அம்பலப்படுத்தி வந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் மூடப்பட்டிருக்கிறது. மூடியே விட்டார்கள். அப்ப அதானி அவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படிங்கிற கேள்வி எழக்கூடிய இந்த நிலையில் ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஏன் மூடப்பட்டது, இதன் பின்னால் இருக்கக்கூடிய கேள்விகள், சிக்கல்கள் என்ன என்பதை பற்றியும், வரலாறு காணாத அளவிற்கு இந்திய ரூபாய்க்கு, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் பெருமளவு வீழ்ச்சியை, சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது எதை நோக்கி இட்டு செல்லும் என்பதை பற்றியும் பேசுவதற்காக பொருளாதார அறிஞர், வல்லுநர், காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பு துறையினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஆனந்த் சீனிவாசன் இன்று நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி பயணிப்போம். திரு ஆனந்த், வணக்கம். 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 அதானியை பற்றி தொடர்ந்து நீங்க பேசி வந்திருக்கிறீங்க. பல செய்திகளை சொல்லிருக்கீங்க. இந்த ஹிண்டன்பர்க் பத்தி நம்மளே பல முறை பேசியிருக்கிறோம். இப்ப ஹிண்டன்பர்க் நிறுவனத்தையே மூடிட்டாங்களே. அப்ப ஹிண்டன்பர்க்ங்கிறது என்ன? 13 பேர் சேர்ந்துகிட்டு ஒரு கம்பெனியை தரோவா ரிசர்ச் பண்ணி அந்த கம்பெனி ஓவர் வேல்யூட்னா அந்த கம்பெனியை ஷார்ட் அடிங்கன்னு சில இன்வெஸ்டருக்கு பைசா கொடுத்துட்டு, இன்வெஸ்டர் பைசா வாங்கிட்டு ஒரு மாசம் கழிச்சு அந்த இதை ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லெட்டர் எழுதினதை பாத்தீங்கன்னா அவர் ரிட்டையர் ஆறாரு. மீதி இருக்கிற 13 பேருக்கு 5-6 பேர் தனி கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க. இப்போ நீங்க ஒரு காலத்துல எல்லா செய்தி கம்பெனியெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க நியூஸ் 7, டிவி 18, புதிய தலைமுறை எல்லா கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க தனியா தமிழ் கேள்வின்னு ஒண்ணு நடத்திட்டீங்க. அதனால நீங்க காணாம போயிட்டீங்க, செந்தில் பேசுறதை நிறுத்திட்டாருன்னு சொல்ல முடியுமா? இல்ல. இப்ப ரவீஷ்குமார் இருந்தாரு, அவர் என்டிடிவில இருந்தாரு. என்டிடிவியை அதானி விலைக்கு வாங்கினாரு. ரவீஷ்குமார் தனி யூடியூப் சேனல் போட்டு இன்னைக்கு 2 கோடி பேர் அவரை ஃபாலோ பண்றாங்க. 2 கோடி. சோ அவரை ஃபாலோ பண்ண அது மாதிரி ஒரு 8 பேர் இருக்காங்க. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க எங்க வேலையை செய்வோம். நான் அவரோட வாழ்க்கை வரலாறு எழுதி நான் தப்பு ஒரு லாயரோட சேர்ந்து தப்பு பண்றவங்களை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு அம்பலப்படுத்தினேன். அது நான் ஒரு கேஸ் அதானி மட்டும் பண்ணல, டோட்டலா ஒரு 25-30 கேஸ் பண்ணிருக்கிறாரு. பல கேஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு போய் ஜெயிச்சும் போயிடுச்சு. அதானி கேஸே இவர் கொடுத்த பேப்பர்ல இருந்தா யுஎஸ் பெடரல் FBI பிடிச்சிருக்காங்க. அந்த FBI கேஸ் போட்டாங்க. ஒன்னு FBI கேஸ், ஒன்னு செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் கேஸ். 2 கேஸ் இருக்கு. இவரோட அண்ணன் பையனோ தம்பி பையனோட போன் எல்லாத்தையும் சீஸ் பண்ணி அங்க ரெக்கார்டு வச்சிருக்காங்க. சோ இனிமே ஹிண்டன்பர்க் இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன? அதுல இருந்து பாதி பேர் போய் திரும்பி குட்டி குட்டி கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க. ஒரு ஹிண்டன்பர்க்ல இருந்து 7 ஹிண்டன்பர்கா வரும். இன்னி வரைக்கும் உங்களால ஐசிஐசில இருந்து மாதவி பூரி புச்சு காசு வாங்கினது உண்மைன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரால இருந்து காசு வாங்கியிருக்காங்க. டாக்டர் ரெட்டில இருந்து காசு வாங்கியிருக்காங்க. ஒரு கம்பெனி பேர்ல வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனி ஓனர் இவங்க தான். அப்ப என்ன கேட்டாங்க, நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பேப்பரை கொடுனா ஏன் பேப்பர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப அவங்க மேல ஏன் ஒன்னும் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகல? அவர் வேலையை முடிச்சுட்டாரு. அவர் இங்க இருக்குன்னு சொன்னாரு. நீங்க வேணா இன்வெஸ்டிகேட் பண்ணாம இருக்கலாம். FBI இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டான், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டான், கோர்ட்ல கேஸ் போட்டான். இனிமே அமெரிக்கால இருந்து நீங்க கம்பெனிய விலைக்கு வாங்க முடியாது, நீங்க அமெரிக்கால பணம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டான். நீங்க இப்பெல்லாம் பேசுறீங்களே, இதுக்கெல்லாம் மீட்டிங் போடுறீங்களே. அதானி பணம் இல்லன்னு ஒரு கம்பெனி வித்தாரு, அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எந்த கம்பெனி வித்தாரு? அதானி வில்மர்னு ஒரு கம்பெனி இருந்தது. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி. வேற கஸ்டமருக்கு டைரக்டா ப்ராடக்ட் வித்துட்டு இருந்தாரு. ஃபார்ச்சூன் ஆயில்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி ஷேரை 16,000 கோடிக்கு வித்து மார்க்கெட்ல 350 ரூபாய் இருந்த கம்பெனி இன்னைக்கு 260 ரூபாய் இருக்கு. வீக்ல 660 ரூபாய் வரைக்கும் போச்சு. அந்த கம்பெனி இன்னைக்கு 260 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அவரோட ஷேர் அவர் வித்து இருக்கிறாரு. 44% $2 பில்லியன் வித்திருக்காரு. 17,000 கோடிக்கு கம்பெனி வித்து இருக்கிறாரு. ஏன் வித்தாரு? பணம் இல்ல. அமெரிக்கால போய் இனிமே பணம் கடன் வாங்க முடியாது. அதனால $2 பில்லியன் வித்தாரா இல்லையா? அப்ப நியாயமா இருந்தா அதை பத்தி தானே பெருசா பேசி இருக்கணும். ஏன் அதை பத்தி பேசலன்னா, இப்ப நீங்களே ஏன் என்ன பேட்டி எடுக்கலன்னா, நேஷனல் நியூஸ்ல இப்ப இருக்கிற இந்த நேஷனல் நியூஸ்ல இருக்கிற எல்லா மீடியாவும் பிஜேபிக்கு எலும்பு துண்டு போடுற நாய் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆளும் கட்சி எலும்பு துண்டு போட்டுதுன்னா நாய் வாலாட்டும். இப்போ உங்க வீட்டு வாசல்ல ஒரு நாய் நிக்குது, அதுக்கு நீங்க எலும்பு தூள் போட்டீங்கன்னா வாலாட்டும். ஆட்டுமாட்டாங்க. அதுதான் நேஷனல் மீடியா பண்ணது. நேஷனல் மீடியா பெருசாக்கணும்னா நீங்க என்கிட்ட வரீங்க. இந்த அதானி வில்மரையே நேஷனல் மீடியா பேசல. ஓகே, சோ எது பேசப்பட வேண்டும் என்பதை கூட மோடியினுடைய கோடி மீடியாக்கள் தீர்மானிக்கின்றன அப்படிங்கிறீங்க. அததானே சார் ராகுல் காந்தி முந்தா நேற்று பேசினாரு.
இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். டெல்லியில சாஹிப் சிங் வர்மான்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு, பிஜேபி சீஃப் மினிஸ்டர். அவர் பையன் பவன் வர்மாவை கையும் கவலமா பிடிச்சிட்டாங்க. காசு கொடுத்துக்கிட்டு பிடிச்சிட்டே இருந்தார். காசு கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு, சாரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு, ஷூ டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. அதை வீடியோவா எடுத்தாங்க. வீடியோவா எடுத்து அங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து இந்த டெல்லியில இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் பில்டிங் அங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இவர் காசு கொடுத்த இடம். அத ஒரு வக்கீல் வீடியோ எடுத்துட்டாரு. வீடியோ எடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டாரு. அப்பவும் இவங்க ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா பிஜேபியில ஆக்ஷன் எடுக்க முடியுமா? அன்னைக்கு வீடியோ எடுத்து ஆக்ஷன் எடுத்த அடுத்த நாளைக்கு ஆக்ஷன் எடுக்காத போது அடுத்த நாளைக்கு அடுத்தால காங்கிரஸ் கட்சி ஆபீஸ் திறக்கும் போது ராகுல் காந்தி பேசுறாரு, எலெக்ஷன் கமிஷன் அவங்க கையில இருக்கு, போலீஸ் அவங்க கையில இருக்கு, சிபிஐ அவங்க கையில இருக்கு, இடி அவங்க கையில இருக்குன்னு. இது அப்படியே பரவலா நியூஸ் பரவுது டெல்லி ஃபுல்லா. அன்னைக்கு சாயங்காலமே பவன் வர்மா மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. நார்மலா என்ன பண்ணணும், நீ கேஷ் டிஸ்ட்ரிபியூட் பண்றத கையும் கவலமா வீடியோல பிடிச்சா ஷூ கொடுக்கறாரு, செருப்பு கொடுக்கறாரு, சாரி கொடுக்கறாரு, கேஷ் கொடுக்கறாரு, அப்படிதான் கேஷ் கொடுப்பேங்கிறாரு. 3 இடத்துல கேஷ் கொடுத்திருக்காரு, வீடியோ இருக்கு. நீங்க எஃப்ஐஆர் தானே ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்ப ராகுல் காந்தி பேசின அப்புறம் நீங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றீங்க, பண்ணல. இப்ப கம்ப்ளைண்ட் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. நீங்க எஃப்ஐஆர் போட்டு தூக்கி உள்ள வச்சிருக்கணும்ல. ஓகே, சோ மீடியாவும் சரி போலீஸ் எல்லா இலாக்காவும் சேர்ந்து. நான் இப்ப என்ன கேக்குறேன், இத பத்தி எந்த நேஷனல் மீடியா பேசிட்டு பேசல. இப்ப நான் ஹிந்தி தெரியும், நான் ஹிந்தில நடக்கிற நியூஸ பாத்துட்டே இருக்கிறேன். இப்ப ஹிந்தி யூடியூப் சேனல்லாம் நான் பாக்குறதுனால இந்த தகவல் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, என்டிடிவி பாப்பீங்க, ஐபிஎன் டிவி பாப்பீங்க, இந்தியா டுடே பாப்பீங்க. அந்த நியூஸ் எல்லாம் அவன் தான் எலும்பு துண்டு வாங்கி தின்னுட்டு படுத்துட்டு இருக்கிறான் தான் நாய். இத சொல்லுவானா ஒரு பழைய சீஃப் மினிஸ்டரோட? இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப இதே தமிழ்நாட்டுல பழனிசாமியோட பையன், எடப்பாடி சாரோட பையன் காசு வாங்கினா சும்மா விட்டுருவாங்களா? இல்ல உதயநிதி சாரோட பையன் காசு கொடுத்தாருன்னா சும்மா விட்டுருவாங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி மீடியா, நேஷனல் மீடியா பேசாதா? சனாதன தர்மத்தை பத்தி இவர் பேசின போது, உதயநிதி சார் பேசின போது நேஷனல் மீடியாவே பேசிட்டா இல்லையா? அப்ப ஏன் இத பத்தி நேஷனல் மீடியா பேசல? எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஹிண்டன்பர்க்ங்கிறது ஒரு கம்பெனி. அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் வேலை முடிஞ்சு போச்சு. அந்த கம்ப்ளைண்ட் மேல அமெரிக்கால ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அதானியோட நெவ்யூ, அதாவது மருமகம் அண்ணன் தம்பி பையன் மேல குட் போனு எல்லாத்தையும் சீஸ் பண்ணி கேஸே போட்டாச்சு. அந்த பணத்தை ரைஸ் பண்ண முடியலன்னு திக்கா முடிச்சு அவர் இன்னைக்கு ஒரு கம்பெனியை வித்திருக்கிறாரு. அந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது இத பேசாம மற்ற செய்திகளை பேசுகிறார்கள். இப்ப நீங்க இத பேசலன்னு சொன்னதுனால எனக்கு இந்த கேள்வி வருது. மோடி பேசிய பேச்சு இப்ப மீண்டும் வைரல் ஆகிறது. அதாவது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மிக குறைந்த அளவு சரிவை சந்தித்த பொழுதே, 60 ரூபா 61 ரூபா போகின்ற பொழுதே மிக கடுமையான வாதங்களை வைத்தார். ஆனா இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வீழல, டாலரோட மதிப்பு உயர்கிறது. ரெண்டும் வேற வித்தியாசம், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு கடும் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. எதை நோக்கி இட்டு செல்லும்? ஏன் இப்ப இதையும் ஏன் மீடியா பேச மறுக்கிறது? அப்ப இன்னைக்கு வீர் சாங்வின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் பெரிய ஜேர்னலிஸ்ட். அவருக்கு பாவம் இப்ப வேலையெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் எலும்பு சாப்பிட மாட்டாரு. எலும்பு சாப்பிட்டாதான் வேலை இன்னைக்கு பிரஸ்ல, ரைட்டா? டெல்லியில அவர் பிரிண்ட்னு ஒரு நியூஸ் வெப்சைட்ல ஷார்ப் எட்ஜ்னு ஒரு இது போட்டிருக்கிறாரு. மன்மோகன் சிங் காலத்துல புலியா இருந்தவங்கலாம் இப்ப ஏன் எலியா மாறிட்டாங்கன்னு கேக்குறாரு. என்ன கேக்குறாரு, ஏன் இப்ப எலியா மாறிட்டாங்க? ஏன்னா இந்த ரூபா மேட்டர்ல 62 ரூபாய்க்கு இறங்கி 58 ரூபாய்க்கு போச்சு 2013. 62 ரூபாய்க்கு அது 58 ரூபாய்க்கு போச்சு ஆகஸ்ட் 2013. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த சேத்தன் பகத், அமிதாப் பச்சன், ஷில்பா ஷெட்டி, இது மாதிரி ஒரு 8 செலிபிரிட்டி ரூபா அதிபாதாளத்துக்கு போகுது, இந்தியா பத்தி கவலையே இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனா அன்னைக்கு இருக்கிற பிரதமர் என்ன பண்ணாரு, மன்மோகன் சிங் ஓபன் நேஷனல் டிவில பேசுறாரு. எதனால ரூபா விலை இறங்குது, இதுக்கு நம்ம என்னெல்லாம் ஸ்டெப் எடுத்திருக்கோம், எப்படி திரும்பி ஏறுங்கிறாரு. திரும்பி 58 ரூபாய்க்கு போச்சு. ரகுராம் ராஜனை ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு மாத்துறாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், 81ல இருந்து 86க்கு போச்சு இல்ல, இப்போ 87க்கு வந்துருச்சு. இந்த அம்மையார் இத பத்தி ஏதாவது பேசினாங்களா?
அதான் சொன்னாங்க டாலர் தான் உயருதுன்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாங்களே. அது என்னைக்கோ சொன்னாங்க. அது ஒரு வேத வாக்கு மாதிரி, அது எப்பத்துக்கும் பொருந்தும். நிர்மலா சீதாராமன் சொன்னா எல்லா காலத்துக்கும் பொருந்தும் தானே இல்லையா? சரி, மோடி பேசினாரா அன்னைக்கு? மன்மோகன் சிங் சார் இந்த நங்கநல்லூர், மயிலாப்பூர், வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? அவர் பேசவே இல்லைன்னாரு. நான் என்ன கேக்குறேன்னா, அவர் அன்னைக்கு டிவில வந்து பேசினதுக்கு ஆதாரம் இருக்கு. இத பத்தி தான் பேசினார். ரூபாயே 62 ரூபாய்க்கு போச்சு, அதை எப்படி நான் மேலே ஏத்துவேன்னு பேசினாரு. நீ பேச வேண்டியதானே, பிரதமர் பேச வேண்டியதானே, நாட்டுக்கு பேச வேண்டியது. தெரியாது பாவம், தெரிஞ்சா பேச மாட்டாரா? வச்சுக்கிட்டா என்ன பண்றாரு? அப்ப தெரியாதுன்னு ஒத்துக்கிறீங்களா? என்ன பண்றது, அது அவருக்கு பொருளாதாரம் தெரியல. ஐயோ பாவம். நீங்க கஷ்டமான கேள்வியா கேட்டீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஈஸியா 2 கேள்வி கேட்டா சொல்லுவாரு. அந்த கமலஹாசன் நாகேஷ் ஒரு சினிமால கேட்பாரு, கேள்வி கேட்கறது ஈஸி மாமா, பதில் சொல்லிட்டாரு. பதில் சொல்லுவாங்க ஸ்டாலின். சரி, இப்ப டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியை பற்றி நீங்க பலமுறை நம்ம கிட்டே பேசிருக்கீங்க, நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன், அது ஏதோ வீழ்ச்சி அடைஞ்சிட்டு போகுது, அதனால எங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு சாமானிய மக்கள் நினைக்கிறாங்க. இப்ப பாக்குறவங்களுக்கு கூட இதனால சிக்கல் இருக்கும் தானே. இப்ப இதை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கே இதனால என்ன சிக்கல்? இப்ப தங்க விலை பாத்தீங்களா? ஆமா, திருப்பி ஏறிக்கிட்டே போத. ஏறி அதுல கமெண்ட் ஒருத்தர் போடுறாரு, நீங்க ஏறுன்னு சொன்னதுனாலதான் ஏறுதான், அவர் உங்களதான் திட்டுறாரு. ஆனந்த் சீனிவாசன் பாய வச்சுட்டாரு ஏறிடுச்சு அப்படிங்கிறாரு. ஏறுன்னு சொல்லிட்டீங்களா நீங்க? 7460 ரூபாய் தான் ஹையஸ்ட். அதுக்கப்புறம் விழ ஆரம்பிச்சது. இது 7455 ரூபாய்க்கு வந்துருச்சு. 24 கேரட் கோல்டு 8127, ஹையஸ்ட் வந்து 8135. இது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி. இப்ப தேல் கொட்டின மாதிரி ஒருத்தர் டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா 50 ரூபாய் பெட்ரோல் இருக்கும்போது 50 ரூபாய் வரி போட்டு 100 ரூபாய் ஆக்கிட்டாரு. இப்ப பெட்ரோல் 60 ரூபாய் 70 ரூபாய் வந்தோடனே அன்னைக்கு மன்மோகன் சிங் ஆயில் பாண்ட் சொன்ன மாதிரி இவர் 35,000 ரூபாய் மானியம் கொடுக்கிறாரு. ஏன்னா இப்ப பெட்ரோல் விலையை ஏத்தினா மாவன் உதப்பான். சோ இப்ப அதையும் நட்டமாக்கிட்டாரு. இந்தியன் ஆயிலோட விலை ஸ்டாக் விலை பாத்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு இறங்கிடுச்சு. ரைட்டா? இதுங்க அடுத்த பதில். இது பெட்ரோல் விலை விடுங்க, ஆயில் விலை விடுங்க, தங்கம் விலை விடுங்க. இப்ப நீங்க வீட்டுல சமைக்கிறாங்கல்ல, எந்த எண்ணெயில சமைக்கிறீங்க? முக்காவாசி பேரு வந்து பாம் ஆயில் தான் யூஸ் பண்றீங்க, அதான் சீப்புங்க. அந்த பாம் ஆயில் இந்தியால வரல, அந்த பாம் ஆயில் இந்தோனேஷியாவும் மலேசியால உள்ள வருது. சோ பாம் ஆயில் விலை ஏறும், சன்ஃபிளவர் ஆயில் விலை ஏறும், சமையல் எண்ணெய் விலை ஏறும், பருப்பு வகைரா விலை ஏறும். அப்புறம் இந்த கோழி, ஆடு, மாடுக்கெல்லாம் எஸ்பெஷலி கோழிக்கு நாமக்கல்ல தீவனம் போடுறாங்கல்ல, மக்காச்சோளம், அது வந்து நம்ம உற்பத்தி மேல பண்றோம். அது இப்ப என்ன ஆகும்னா ஒரு 6 மாசத்துல மக்காச்சோளன் விலை ஏறும். அப்ப கோழிக்கு போடுற தீவன விலை ஏறும், கோழி கறி ஏறும், முட்டை வேறும், எல்லாம் ஏறும் ஒரு 3 மாசத்துல. இப்ப இந்த 7.5 சனி இந்த மாதிரி ஜென்மச்சனிலாம் வரும்போது பரிகாரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப இந்த இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அதாவது ஒரு உதாரணத்துக்கு போலோ பாரத் மாதா கி ஜெய் அந்த மாதிரி எல்லாம் சொன்னா அவங்களுக்கு மட்டும் ஏதாவது சிறப்பு சலுகை கிடைக்குமா? அது அவரை தான் கேட்கணும். அப்படி அந்த மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது இருக்குன்னா பயன்படுத்திக்கலாம். இப்ப நீங்க சொன்ன அதானிக்கே ஒரு கட்டம் இருக்கு, நான் சொல்லட்டுமா? அவர் எல்லாம் டாலர்ல கடன் வாங்கினாரா? ஆமா, கடன் டாலர் ஏறி போச்சு. சரி, 70 ரூபாய்க்கு வாங்கினாரா கடன்? ஆமா. இந்தியால கொண்டு வந்து கொட்டினாரா? ஆமா. இப்ப கடனை திரும்பி கொடுக்கறது 87 ரூபாய்க்கு கொடுக்கணும். ஓகே. எவெல்லாம் வெளிநாட்டுல கடன் வாங்கியிருக்கானோ கடனோட வேல்யூ ஏறும், அதே கடன் கொடுக்கிற அமௌண்ட் ஏறும், கொடுக்கிற வட்டி ஏறும். அதே மாதிரி நிறைய பேர் பசங்க இங்க இருக்கிறவங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற பசங்க வெளிநாட்டுல படிக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த மெடிக்கல் காலேஜுக்கு நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்க. இப்ப மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கிற இடத்துல ஒரு 5% 10% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஆமா, 1 லட்ச ரூபாய் பையனுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தீங்கன்னா மாசம் இப்ப 1,05,000 ரூபாய் 1,10,000 ரூபாய் அனுப்பணும். ஓகே, இந்த மாதிரி நிறைய சிரமம் இருக்குது. பட் இது எப்ப சரியாகும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இப்ப தங்கத்தினுடைய விலையை நீங்க குறிப்பிட்டீங்க, தங்கம் வந்து திருப்பி ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு. தங்கம் அடிக்கடி நீங்க சொல்றீங்க, தங்கம் முடிஞ்ச அளவு வாங்கி வச்சுங்க, இத்தனை கிராம் தங்கமாவது வீட்டுல இருக்கணும் அப்படிங்கறத நீங்க தொடர்ச்சியா சொல்றீங்க. அது வந்து நெருங்கிரும், அதாவது 10,000 நெருங்கிரும், 1 கிராம் 10,000 நெருங்கிருங்கிற அளவுக்கு சொல்றாங்க. அவ்வளவு ஸ்பீடா ஏற வாய்ப்பு இருக்குதா? நீங்க தான் சொல்லியிருந்தீங்க. அது எவ்வளவு சீக்கிரத்துல அது தொட வாய்ப்பு இருக்குது? தங்கம் வாங்கணும்னு முடிவு செய்பவர்கள் யாராவது இருப்பார்கள் என்றால் இந்த மாசத்துக்குள்ள வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? இந்த கடைசி வெள்ளிக்குள்ள 48 நாள் அந்த மாதிரி தங்கத்தை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கே வாங்கிக்கங்க, இன்னைக்கே வாங்கிடணும். ஓகே, ரைட்டா? 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, தங்கத்தின் விலை ஏறும் குளோபலி. இன்னொன்னு, ரூபாவோட விலை வீழ்ச்சி அடையும்.
மார்ச்சுக்குள்ள 87 தாண்டிடும். ஓகே, ரூபாய். ஆமா, அதுல வேற பிப்ரவரியில ஒரு RBI மீட்டிங் இருக்கு. அதுல அதுல வட்டியை குறைச்சாங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா விழுந்து 88 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 87ல இருந்து 88 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருஷம் முடியறதுக்குள்ள 90ல இருந்து 92 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீக்கிரம் செஞ்சுரி அடிச்சிருவார் மோடி. மோடி செஞ்சுரி போட்டுருவாரு தான். $1 100 அதாவது இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றேன். மாண்புமிகு மன்மோகன் சிங் 82 வயசு இருக்கிறச்ச டாலர் விலை 60 ரூபாய்க்கு வந்தது. அப்ப அவர் என்ன சொன்னாரு, நக்கலா இது மாதிரிதான் பேச தெரியும். எஸ்பெஷலி இந்த நங்கநல்லூர், வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கிறவன், மயிலாப்பூர்ல இருக்கிறவன் இதான் பேசுவான். 60 ரூபாய்க்கு இருக்கும்போது பிரதமரோட வயசோட டாலர் ஏறுமான்னு. இருக்கிற இந்த பிரதமருக்கு வயசு 75, இன்னைக்கு விலை 87. கூடிய சீக்கிரம் அதானி வயசோட தாண்டிடும். நேரு காமராஜ் வயசெல்லாம் தாண்டும் போல இருக்கு. நேரு காமராஜ் வயசெல்லாம் கூட தாண்டிடும். பட் இப்போதைக்கு இப்ப இமீடியட் டார்கெட் என்ன, பிரதமரை தாண்டிடுச்சு. பிரதமரோட குருநாதர் அத்வானி வயதை தாண்டிடும். அத்வானி வயசை தாண்டிடும். இந்த வருஷம் கடைசிக்குள்ள தாண்டிடும், இல்லாட்டா அடுத்த வருஷம் பிகினிங்ல தாண்டிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்தது இந்த $5 trillion நம்மளுக்கு படம் காட்டிட்டு இருந்தாங்கல்ல, அது எட்டாத கனியா போயிட்டே இருக்கும். ஏன்னா டாலர்ல தானே பார்க்கணும். சோ நீங்க ரூபா விலை குறைய குறைய அது இன்னும் ஓடணும். அப்ப இந்த வருஷம் அந்த 5 trillion வராது, அடுத்த வருஷமும் வராது. இப்ப நீங்க 5 trillion சொன்னனால எனக்கு ஞாபகம் வருது திரு ஆனந்த். எனக்கு நல்லா சிங்க படம் போட்டு மேக் இன் இந்தியான்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஸ்வச் பாரத் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. தூய்மை இந்தியா, மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா. இதெல்லாம் எங்க இருக்கு இப்ப? எங்க இருக்கு? அதெல்லாம் மறந்து போயாச்சுப்பா. இப்ப வேற ஏதாவது பேசுப்பா நீ. அது வேணாமா? அந்த சிங்கம் படம் நல்லா இருக்கும் பாத்திருக்கீங்களா? இல்ல டிசைன் பண்ணது சிங்கம் பாயிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்திய பொருளாதாரம் பாய்ச்சல்ல போகும்னு நினைச்சேன். சரி, நிறைவா ஒரு கேள்வி இந்திய அரசியலை தாண்டி நீங்க சொன்னா பொருத்தமா இருக்குங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். ஏன்னா நீங்க சமூக நீதிக்காக தொடர்ந்து சாமானிய மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி உங்களை உள்ளும் புறமும் அறிந்தவராக கேட்கிறேன். பெரியாருக்கு எதிராக இப்ப இங்க சீமானும் பேச ஆரம்பிச்சிருக்காரு கடுமையா. பெரியாரை ஒழிச்சே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதை குருமூர்த்தி பாராட்டுகிறார், ராஜா பாராட்டுகிறார், இவரெல்லாம் பாராட்டுகிறார்கள். ஆனா பெரியார் பார்ப்பனியத்தை கடுமையாக எதிர்த்தவர். அந்த இடத்திலிருந்து நீங்க பதில் சொல்லுங்க. பெரியாரை ஒழிச்சே ஆகணுமா? சீமான் பெரியாரை ஒழிப்பேங்கிறாரு, ராஜா குருமூர்த்தி எல்லாம் ஆதரிக்கிறாங்க. பார்வை என்ன? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர். அவரு 73லயே 73 75லயே 73. எனக்கு வயசு 6, நீ பறந்திருக்க மாட்ட. ரைட்டா? அவரு சொசைட்டிக்கு ஏதோ நல்லது பண்ணாரு. சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம போதும். ரைட்டா? பட் அவர் பிராடா சொன்னது எல்லாம் நல்லதுக்கு தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? பெண்களை துன்படுத்தாதன்னாரு. நம்ம சொசைட்டில பெண்களை துன்படுத்தினது உண்மைதான். எல்லாருக்கும் சீட்டு கொடுங்கன்னு கேட்டாரு, ரிசர்வேஷன் கேட்டாரு, தப்ப. அதுக்கு முன்னாடியே 1928லயே தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் சுப்பராயன்கிறவர் கொண்டு வந்துட்டாரு. சுப்பராயன் மோகன்குமார் மங்கலமோட அப்பா. அதுக்கப்புறமா இதுல அவர் காங்கிரஸ் இருந்தாரு. அதுக்கப்புறமா 1953லயே சம்பிகா துரைசுவாமின்னு ஒரு கேஸ் வந்தது. இந்த சம்பிகா துரைசுவாமி கேஸுங்கிறது ஒரு பொண்ணு ரிசர்வேஷன் இருக்க கூடாது, எனக்கு மெடிக்கல் சீட் கொடுக்கணும், ரிசர்வேஷன்னால எனக்கு மெடிக்கல் சீட் போயிடுச்சுன்னு கேஸ் போட்டு அந்த கேஸ் ஜெயிச்சிருச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், சட்ட அரசியல் சாசனத்தை முதல் வாட்டி திருத்தி ரிசர்வேஷன் உண்மைன்னு சொன்னது காமராஜ். அப்பவும் அதோட சேர்ந்து ஒரு தனியா நின்னவர் பெரியார். இதெல்லாம் வரலாறுல இருக்கு. இப்ப இவ்வளவு பேசுறாங்கல்ல, அண்ணாமலை சொல்லுவாரா, ராஜா சொல்லுவாரா, இது மாதிரி இனிமே இந்தியால தமிழ்நாட்டுல நாங்க ரிசர்வேஷனை ஒழிச்சிருவோம். அண்ணாமலை நான் சொல்லல, பிரதமர் சொன்னாரு. அண்ணாமலை பின்னாடி ஒரு பெரிய ஜாதி பலம் இருக்குன்னு சொன்னாருல்ல. அண்ணாமலைய சொல்லுங்க, ஒரு கவுண்டர் அவருக்கு ஓட்டு போடுறாரான்னு பாப்போம். சார், இதெல்லாம் அரசியல் சாசன சட்டத்தை கரெக்டா அமெண்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு போயாச்சு. இப்ப ராஜாவும் என் ஜாதி தான், குருமூர்த்தியும் என் ஜாதி தான். ரைட்டா? TM கிருஷ்ணாவும் என் ஜாதி தான். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வெறுப்பு அரசியலை வளர்க்கணும். பிராமணர்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு, அது பெரியார்னால லாஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணணும். எந்த பிராமணன் கட்டப்படுறான் சொல்லுங்க? எவ்வளவு பிராமணன் கட்டப்படுறான்? எவ்வளவு பேரு பிச்சை எடுக்கிறான்? எல்லா ஜாதியிலயும் ஏழையும் இருக்காங்க, பணக்காரனும் இருக்காங்க. பிராமணன்லயும் ஏழை பேர் சில பேர் இருப்பான்.
நான் கேக்குற கேள்வி என்னன்னா, இப்ப ரோட்ல கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறாங்கல்ல, இப்போ கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க நானும் போவோம், ரைட்டா? அதுல எவ்வளவு பிராமணர் ரோட்டுக்கு வெளில நின்று பிச்சை எடுத்துன்னு இருக்கிறான், யாரும் இல்லையே. அப்ப என்ன சொல்லுவேன், எங்க சமுதாயம் நல்லா இருக்கு, அதனால எங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. ஒரு காலத்துல இவங்களுக்கு வெறுப்பா இருந்தது, ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மியா இருந்தது, எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ், நிறைய பிராமணர்களுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. இப்ப தடுக்கி விழுந்தா 10 காலேஜ் இருக்கே சார். இப்ப ஒரு மெடிக்கல் காலேஜ்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் தனியார் காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ்னா 500 காலேஜ் இருக்கு, லா காலேஜ்னா ஒரு 25-30 காலேஜ் இருக்கு. எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் சொல்றேன், சுஜித்னு எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு, உங்களுக்கும் சுஜித் தெரியும். ஆமா தெரியும். நான் சுஜித் எப்போதும் காமராஜ்னு சொல்லுவேன், காமராஜ்னே சொல்லுவேன். 1000 குழந்தைங்களை ஃப்ரீயா படிக்க வைக்கிறாரு. எவ்வளவு குழந்தைங்கள? 1000 குழந்தைங்கள 1000 குழந்தைங்களை ஃப்ரீயா படிக்க வைக்கிறாரு. நானே 4-5 பேரை சொல்லியிருக்கிறேன், அவங்க எல்லாம் படிக்க வச்சிருக்காரு. நானே 4-5 பேருக்கு அவர்கிட்ட உதவி கேட்டு படிக்க வச்சிருக்காரு. டாப் காலேஜ்ல படிக்க வைக்கிறாரு. ஆமா, சாதாரண காலேஜ் இல்ல, பெரிய பெரிய காலேஜ்ல படிக்க வைக்கிறாரு. அவங்களுக்கு அமேசான், கூகுள் இது மாதிரி கம்பெனில வேலை வாங்கி கொடுக்கறாரு. அப்புறம் யார சார் ஏமாத்துறீங்க, பூச்சாண்டி காட்டுற, ரிசர்வேஷன் போயிடுச்சு, பிராமணனுக்கு வாய்ப்பு போயிடுச்சுன்னு. நீ மார்க் வாங்கினா சுஜித் சீட்டு வாங்கி தரான், சூர்யா சீட்டு வாங்கி தராரு, நீ படிக்கிற, உனக்கு வேலை கிடைக்குது. யாரோ 73ல இருந்தவரை தேவையில்லாம எதுக்கு பேசுற? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஈரோடுல எலெக்ஷன் வரப்போகுது. சரி, அதுல நிக்கிறதுக்கு அண்ணாமலைக்கு தைரியம் கிடையாது, எடப்பாடிக்கும் தைரியம் கிடையாது, அண்ணாமலைக்கும் தைரியம் கிடையாது, எடப்பாடிக்கும் தைரியம் கிடையாது. சோ அண்ணாமலை பேச முடியாது, ஏன்னா ஒரு கவுண்டரு. சோ குருமூர்த்தியும் ஹெச் ராஜாவையும் பேச வச்சு ஒரு டம்மி கேண்டிடேட்டா இவர சீமான் பார்க்கிறாரு, நாம் தமிழரை வைக்கிறாரு. நாம் தமிழருக்கு இவங்களோட பேக்கிங் கிடைக்குது. அவன் நாம் தமிழர்ங்கிற கட்சி பிஜேபியோட பி டீம்னு ப்ரூவ் பண்றாரு. ஓகே, சோ இதான் உண்மை அப்படின்னு இருக்கிறீங்க. நன்றி ஆனந்த். எஸ் அதான் உண்மை. அந்த உண்மையை உறக்க சொல்லி இருக்கிறீர்கள், மிக்க நன்றி. சோ ஹிண்டன்பர்க்கில் தொடங்கி தமிழ்நாடு சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், ஜாதி கணக்கு எடுக்கணும். எஸ், ஜாதி கணக்கு எடுக்கணும். அதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. யார மறைக்கிறீங்க? எந்த ஜாதியில எவ்வளவு பேரு இருக்கான்னு தெரியும், ரைட்டா? அதுக்கு ஏத்த ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு கிடைக்கணும். கொடுத்துட்டு போங்க, எல்லா ஜாதிக்கும் கொடுங்க, இன்க்ளூடிங் பிராமணர்கள் எல்லாருக்கும் டாப் டு பாட்டம் எல்லாருக்கும் கொடுத்துருங்க. டாப் டு பாட்டம் கொடுங்களேன். எனக்கு என்ன தெரியணும்னா, தமிழ்நாட்டுல எவ்வளவு தலித், எவ்வளவு மினிஸ்டர் இருக்கான், எவ்வளவு ஜட்ஜ் இருக்கான், எவ்வளவு போலீஸ்காரன் இருக்கான், எவ்வளவு இஸ்லாமியர் இருக்காங்க, இஸ்லாமியர்களுக்கு நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க, எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இந்த கிறிஸ்தவருக்கு நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க, எவ்வளவு நாடார் இருக்காரு, நாடாருக்கு உரிய ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்கா, எவ்வளவு வன்னியர்கள் இருக்காங்க, வன்னியர்களுக்கு கரெக்டா, அது மாதிரி எல்லா ஜாதிக்கும் எடுத்துருங்களேன். நம்ம என்ன சொல்றோம், ஒரு சர்வே எடுத்துருவோம், வீடு வீடா போய் கேட்டுருவோம், சர்வே நம்ம எடுத்துப்போம், யாரு கவர்மெண்ட் பதவியை என்ஜாய் பண்றான்னு பார்ப்போம், சமமா பிரிச்சு கொடுத்துட்டா இந்த ப்ராப்ளமே கிடையாது. அப்புறம் எதுக்கு பெரியாரு சொன்னாரா, இல்ல சுப்பராயன் சொன்னாரா, இல்ல ராஜாஜி சொன்னாரான்னு எதுக்கு பேசுற? இப்ப என் தலைவன் என்ன சொல்றான், ராகுல் காந்தி என்ன சொல்றான், இதெல்லாம் விடு, அவரும் பிராமணன் தான், ரைட்டா? என்ன சொல்றாரு, எந்தெந்த ஜாதி எவ்வளவு இருக்குன்னு பாத்துருவோம், அந்த ஜாதிக்கு ஏத்த மாதிரி கொடுத்துட்டு போய் என்ன இருக்கு, அதுதான் கண்டிப்பா. ஏன்னா கணக்கெடுத்தா உண்மை வெளியில வந்துடும்ல, அதுக்குதான் பயம். அதான் அந்த பயம் தான். கணக்கு உண்மை வெளில வந்துருங்கிற பயம். அந்த பயத்திற்காக பல ஜால்ஜாப்புகளை சொல்லுகிறார்கள், மக்களை சாதியாக அப்படிங்கிறாங்க. இவர் தொழில பேசுறதுதான் இவர் தொழில். யாரோட தொழில்? சீமான் தொழில் பேச்சாளர், பெரிய பேச்சாளர். ஏவி விட்டு பேச வைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஒரு காலத்துல காங்கிரஸ் ஜெயிக்கதான் போகுது, ஜாதி கணக்கு வரதான் போகுது, எல்லா ஜாதிக்கு இருக்கிற ரைட்ஸ் வரதான் போகுது. நான் ஒரு பிராமணனாவே சொல்றேன், நியாயமா நடக்கும். கொஞ்ச நாள் தள்ளி போடலாம், ஒரு 5 வருஷம் தள்ளி போடலாம், ஆனா நிச்சயமா இது நடந்துதான் தீரும். நன்றி திரு ஆனந்த். தொடர்ந்து உங்கள் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக எங்களோடு இணைந்தீர்கள். மிக விரிவாக, நேர்த்தியாக, நேர்மையாக, நெஞ்சில் பட்டதை உறக்க சொன்னீர்கள். உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நெஞ்ச நேர்ந்த நன்றி. நன்றி. திரு ஆனந்த் எப்பொழுதுமே மனதில் பட்டதை ரொம்ப நேர்த்தியாக, தெளிவாக, துணிச்சலாக சொல்லக்கூடியவர், தரவுகளோடு பேசக்கூடியவர். அந்த விதத்தில் இந்த பேட்டியும் அவ்வாறே அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். அவருக்கும் நன்றி, பார்த்த நேர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒருவரை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.